கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றும் பாருங்கள், நம்முடைய ஜெபத்திற்கு விரைவாய் அதிவிரைவாய் பதிலை பெற்று தருகிற நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை பெற்று தருகிற ரகசியத்தை, தேவ ரகசியத்தை குறித்து தியானித்து விட்டு இந்த இரவு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய நீதியுள்ள எல்லா ஜெபங்களுக்கும் பதில் அளிக்கிறார். நாம் நீதியோடு நியாயத்தோடு அவருடைய சித்தப்படி அவருடைய திட்டங்களின்படி நாம் அவரை தேடினால் நிச்சயமாக நாம் கண்டடைவோம். நம்முடைய ஜெபத்திற்கு அவர் நிச்சயமாய் பதிலளிக்கிற தெய்வம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். சில வேளைகளில் ஏன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தாமதமாய் வருகிறது, ஏன் ஜெபங்களுக்கான வெற்றி ரொம்ப தாமதமாய் வருகிறது என்று பார்த்தோமானால் அதற்கு காரணம் தேவனிடத்தில் இல்லை, நம்மிடத்திலே இருக்கிறது. குறை நம்மிடத்திலே இருக்கிறது. அதனால் சில சமயங்களில் நம்முடைய ஜெபம் பரலோகத்தை எட்டுவதில்லை. தானியேல் ஜெபிக்க முழங்கால் படியிட்ட பொழுதே வானத்தில் இருந்து ஒரு தூதன் புறப்பட்டு வந்தான், அனுப்பப்பட்டான். காபிரியேல், அதுவும் விசேஷித்த தூதன் அனுப்பப்பட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உத்தரவு வானத்தில் இருந்து புறப்பட்டது. கொர்நேலியுவின் ஜெபங்கள் பரலோகத்தில் நினைப்பூட்டுதலாய் பரலோகத்தை சென்று தட்டி கொண்டே இருந்தது என்றால் ஆச்சரியம் இல்லை. அன்னாளின் ஜெபத்தினால் அவள் மட்டும் கலங்கவில்லை, அவள் மட்டும் அழுது புலம்பவில்லை. அந்த அம்மாவுடைய ஜெபத்தினால் பரலோகம் அசைந்தது, பதில் பிறந்தது. கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். பாருங்க, ஜெபிக்க வேண்டிய விதமாய் நாம் ஜெபிக்கும் பொழுது பதிலை நிச்சயமாக பெற்றுக் கொள்கிறோம். ஜெபத்தினால் ஜெப வீரர்கள் வானத்தை அடைத்தார்கள். உங்களுக்கு தெரியும், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணி வானத்தை அடைக்கவும் திறக்கவும் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டான். யோசுவா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளையிட்ட பொழுது அவைகள் அசையாமல் ஒரு பகல் முழுவதும் யோசுவாவும் தேவ ஜனங்களும் பதிலை பெற்றுக் கொள்ளும் வரை ஏதோமியரை, அவர்களுக்கு விரோதமாய் நின்ற ஏதோமியரை சங்கரித்து தீர்மட்டும் சூரியனும் சந்திரனும் யோசுவாவின் சொல் கேட்டு ஒரே இடத்தில் தரித்து நின்றது என்று வேதத்திலே பார்க்கிறோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலமுள்ளதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி, பல்வேறு சிக்கல்களில் பல்வேறு சிரமங்களில் அகப்பட்டு தொலைந்து போகாதபடி, அழிந்து போகாதபடி, மரண கட்டுகளில் அகப்பட்டு கொள்ளாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. தேவனுடைய வார்த்தை இது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், மாற்றமே இல்லை இந்த வார்த்தையிலே. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை மறந்து விடாதீர்கள். இங்கே பாருங்கள், 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நாம் தியானித்து விட்டு விரைவாய் ஜெப வேளைக்குள்ளே கடந்து செல்லுவோம். மிக பெரிதான வெற்றிகளை இன்றே சுதந்திரிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, சிலர் நீங்கள் எப்பொழுது ஜெபித்தாலும் பரவாயில்லை இந்த ஜெபத்தை, சிலர் இரவிலும், சிலர் நிச்சயமாக நடு இரவிலும், லேட் நைட்ல நிச்சயமாய் இந்த வீடியோவை ஆபரேட் பண்ணி நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நடு ஜாமங்களில் தேவனுடைய சமூகத்திற்கு வாருங்கள். உங்கள் பிரச்சனைகள் கடுமையானதாக, உங்கள் சிக்கல்கள் கடுமையானதாக, உங்கள் மரண கண்ணிகள் உங்களை பயமுறுத்துகிற சூழ்நிலையிலே மரண அலைகளாய் எழும்பி உங்களை மூடிக்கொள்ளுகிற சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது, துர்ச்சன பிரவாகம் உங்களை மூடிக்கொள்ளுகிற பாதாள கட்டுகள் உங்களை அழித்து போடுகிற சூழ்நிலைகள் வரும் பொழுது தைரியமாய் நடு ஜாமத்தில் எழும்பி ஜெபியுங்கள். அதிகாலையில் எழும்பி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய தீவிரத்தை, உங்களுடைய அன்பை, உங்களுடைய ஊக்கத்தை, நீங்கள் கருத்தாய் செய்கிற ஜெபத்தை நிச்சயமாக கேட்பார். அதிலே மாற்றமே இல்லை. பாருங்கள், இங்கே தாவீது சொல்லுகிறார் 1ஆம் வசனத்திலே என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும், எல்லா சத்துருக்களின் கைக்கும், சவுலின் ராஜாதி ராஜா போல் இருந்த சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த பொழுது அவர் சொல்றாரு, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். அவர் அப்படிப்பட்டவர். எனக்கு எப்படியா இத்தனை பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டீங்க தாவீதே, எங்களுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டா பாருங்க, அவர் சொல்றார், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்.
பிரச்சனைகள்லாம் வந்த பொழுது நான் வேற யாரையும் தேடல, கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன். ஆதலினால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டேன். மரண அலைகள் 5ஆம் வசனத்தில் இருந்து பாருங்கள். மரண அலைகள் தாவீதை சூழ்ந்து கொண்டது. துர்ச்சன பிரவாகம் அவரை பயப்படுத்தினது. மாவீரன் தான் தாவீது. கோலியாத் என்கிற ஒரு தேசத்தையே கலங்கடித்துக் கொண்டிருந்த மனிதனை ஒரு சாதாரண கூழாங்கல்லினால் வீழ்த்தி போட்டவன். பாருங்க, இன்றைக்கு என்ன, அவனை துர்ச்சன பிரவாகம், மரண அலைகள் சூழ்ந்து கொண்டு பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் அவரை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் அவர் மீது விழுந்தது. பயங்கரமான சூழ்நிலையிலே நாம் தேவ மனிதனே, நீர் என்ன செய்தீர் தாவீதே, எங்களுக்கு சொல்ல முடியுமா? எப்படி இவைகளில் இருந்து எல்லாம் தப்பித்தீர்? எப்படி இத்தனை பயங்கரமான பாடுகளில் இருந்து தப்பித்து மகா பயங்கரமான மேன்மையான வெற்றிகளை பெற்றுக் கொண்டீர் என்று கேட்டா தாவீது சொல்றாரு, எனக்கு உண்டான நெருக்கத்திலே, ஐயா, நான் ஆபத்திலே இருக்கும் பொழுது, நான் கஷ்டத்திலே இருக்கும் பொழுது, என் குடும்பம் நானும் மகா பெரிய நெருக்கங்களிலே இருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். ஐயா, எனக்கு வேற வழியே இல்லை. என் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய, என் பிள்ளைகளின் திருமண காரியங்கள், பிள்ளைகளின் வேலை காரியங்கள், எங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள், பைனான்ஸ் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், தீர்க்கவே முடியாத பல்வேறு பிரச்சனைகளை வேறு வழியே இல்லை என்று என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். நீங்கள் இப்படித்தான் அபயமிட வேண்டும். இன்னொரு வழி இருக்குது, இன்னொரு ஆளை பார்க்கலாம், எல்லாம் சில வேளையில முடிஞ்சு போயிடும். எல்லாம் நம்பினவர்கள் எல்லோரும் கைவிடுகிற ஒரு சூழ்நிலையிலே அவரை நோக்கி அபயமிடுங்கள், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காகவும். தாவீது சொல்கிறார், தமது ஆலயத்தில் இருந்து என் தேவனின் சத்தத்தை கேட்டார். தமது ஆலயத்தில் இருந்து என் தேவன் என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. என்னையா இது? அவர் செவிகளில் ஏறிற்றா? ஆமா, அம்பு பாய்ந்த மாதிரி பாய்ஞ்சிட்டு ஏறிற்றியா? எப்படி இவ்வளவு அற்புதமான ஜெபத்தை செய்ய முடிந்தது? எப்படி இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க நம்முடைய ஜெபம் நம்முடைய கர்த்தருடைய சர்வ வல்லவருடைய செவிகளில் ஏறும் என்று கேட்டீங்கன்னா பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் கர்த்தரோ, அதனால தான் தப்பிக்கிட்டேன். பாருங்க, இன்னும் சொல்றாரு, அவர் என் மேல் பிரியமாய் இருந்தபடியினால். இதெல்லாம் சீக்ரெட்டுங்க. எப்படி தாவீது, தானியேல், எப்படி எலியா, இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் விரைவாய், அற்புதமாய், அழகாய் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொண்டார்கள் என்பதற்கு சீக்ரெட்ஸ், ரகசியங்கள். தேவ பிள்ளைகளே, சும்மா ஆண்டவர் செவி கொடுப்பார், எல்லா ஜெபத்துக்கும் செவி கொடுப்பார். அவர் பெரிய கிருபை வச்சிருக்கிறார், பெட்டியா கிருபை வச்சிருக்கிறாரு, அள்ளி நம்ம மேல பேற்றுவார். Don't believe like that things, my dear people of God. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அது நம்முடைய தகுதியை பார்த்து மாத்திரமல்ல, ஆனாலும் தொடர்ந்து எனக்கு, என் பிள்ளைக்கு, என் ரட்சிப்புக்கு, என் சுகத்திற்கு, என் விடுதலைக்கு, என் மேன்மைக்கு, என் குடும்பத்திற்கு என்று நாம் மறுபடி கேட்டுக்கொண்டே இருக்கிற காரியங்களுக்கு ஏற்ற தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதே. ஐயா, ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி போன்ற வல்லமையான தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள், நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய பாவங்கள் அவர் முகத்தை நமக்கு மறைக்கிறது. எப்படி ஜெபிக்க முடியும்? அவர் நன்மை செய்யாதபடி நம்முடைய கீழ்ப்படியாமைகள் அதை தடை செய்கிறது. எப்படி ஜெபம் பரலோகத்துக்கு போகும்? அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால தான் தாவீது சொல்றார், என் மேல் என் கர்த்தர் பிரியமாய் இருந்தபடியினால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார், என் எதிரிகளை அழித்தார். பாருங்க, எதனாலயா? என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியினால். தாவீதே, உம்மேல் மாத்திரம் அவர் எப்படி பிரியமாய் இருந்தார்? நான் எப்பொழுதும் அவருக்கு மன உண்மை உள்ளவனாய் இருந்தேன். எந்த தகுதிகளையா? அவர் சொல்றாரு, தாவீது, கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தகுந்ததாக எனக்கு சரி கட்டினார். எத்தனை அற்புதமான ஸ்டேட்மெண்ட்! அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது கர்த்தர் பதில் கொடுக்கிறார், ஏன், என்ன தகுதியினால் எப்பொழுதும் பதில் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். ஐயா, என் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக, என் கைகளின் சுத்தத்திற்கு பதிலாக எனக்கு என்ன செய்தார்? சரி கட்டினார், பதிலளித்தார். தாவீது சொல்லுகிறார். இன்னும் பாருங்க, அடுத்த வசனத்துல வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய வழிகளை நான் காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை, அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகவில்லை.
அவர் முன்பாக மன உண்மையாய் இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை நீங்களாக்கிக் கொண்டேன். எத்தனை அற்புதமான காரியம் பாருங்க, எத்தனை அற்புதமான ஸ்டேட்மெண்ட் ஒரு மனுஷன் கொடுக்கிறார். That is the secret, my dear people of God. ஆகையால் கர்த்தர் என்ன செய்தார்? என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற, அவருடைய கண்களுக்கு, நம்முடைய தேவாதி தேவனுடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பதிலளித்தார். ஓ wonderful, my dear people of God. எத்தனை அற்புதமான விஷயம் பாருங்கள். ஏன் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை? எப்படியா ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக் கொள்ளுகிறது? அருமையான தேவ பிள்ளைகளை, அப்படியே முழங்கால் படியிடுங்கள். இன்று கர்த்தர் உங்களுடைய பாருங்கள், நம்மை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுவோம். யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்னார், இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளை கர்த்தர் நம்முடைய நடுவிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். மாற்றமே இல்லை. இப்பொழுது அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவற்றை கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை பரிசுத்தமாக்கும் சுவாமி. ஐயா, நான் இதுவரை கீழ்ப்படியாமையிலே வாழ்ந்தது போதும். இதுவரை உமக்கு பிரியமில்லாத பல்வேறு காரியங்கள் எனக்குள்ளே இருந்தது மெய்தான் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத பேச்சுகள், பிரியமில்லாத நடவடிக்கைகள், பிரியமில்லாத எண்ணங்கள், பிரியமில்லாத தகராறுகள், வாக்குவாதங்கள், விவாதங்கள், ஓ தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள் என்னிடம் இருந்து புறப்பட்டது உண்டு. என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னை உம்முடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கும். என்னுடைய வழிகளை நான் காத்துக் கொள்ளுவேன். கேளுங்க, உமக்கு நான் இனி துரோகம் பண்ணுவதில்லை. கேளுங்க, அவருடைய உம்முடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தி அதன்படி வாழுவேன். உம்முடைய பிரமாணங்களை விட்டு விலக மாட்டேன். மன உண்மையாயிருப்பேன். எல்லா துர்க்குணத்திற்கும் தெய்வமே நான் என்னை விலக்கி காத்துக் கொள்ளுவேன். என் பிள்ளைகளுக்காக நீர் பதில் செய்யும்படியாய், என் பிள்ளைகளுக்காக நீதி செய்யும்படியாய், என் சத்துருக்கள் மத்தியிலே, என்னை விரோதிக்கிறவர்கள் மத்தியிலே, பல்வேறு பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள் மத்தியிலே என் தேவன் இன்று எனக்கு நீதி செய்யும்படியாய் இறங்குவீராக. ஐயா, நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டினதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சத்தியமே எங்களை விடுதலையாக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீர் இந்த சத்தியத்தை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அதற்கு கீழ்ப்படிந்து நாங்கள் எங்களை தகுதி இல்லாத எங்களை நாங்கள் தகுதிப்படுத்தும்படியாய், தகுதிப்படுத்திக் கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாய், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் எங்கள் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் சாவுக்கு இனமான இருதயங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். சாவுக்கு இனமான எங்கள் சரீரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்பிக்கப்படுவதாக. கேளுங்க அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். நாம நீதிக்கு தக்கதாக, ஐயா கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக என்று தாவீது சொன்னது போல நம்மை சீர் செய்து கொள்ளும் பொழுது, ஐயா கர்த்தருக்கும் நமக்கும் இடையிலாக இருக்கிற பிரச்சனைகளை, பாவங்களை, கீழ்ப்படியாமைகளை நாம் விட்டு அதை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது பரலோகம் உங்களுக்காக திறக்கும். கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, ஓ என்னுடைய கணவர் மற்றும் நாங்கள் செய்கிற பல்வேறு தொழில்களுக்காக கர்த்தாவே உம்முடைய பரலோகத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக. பரலோகத்தில் இருந்து என் தேவன் உம்முடைய உத்தரவை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கேளுங்க, கேளுங்க அருமையானவர்களே. தாவீது சொல்றாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அதுபோல நீங்களும் சொல்ல முடியும். சொல்லுங்க, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் ஐயா இன்று முதல், இன்று இரவே, இந்த நடு ஜாமத்தில் எங்களுக்கு விரோதமாக இருக்கிற இந்த எகிப்திய கூட்டம் போல் எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா சத்துருக்களின் வல்லமைகளும், எல்லா பைனான்ஸ் ப்ராப்ளங்கள், கடன்கள், தொல்லைகள், எல்லா விதமான நோய், வியாதிகள், கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினாலே, இன்று கண்ட எகிப்தியரை, எங்களை பாடாய்ப்படுத்திய எதிரிகளை இனிமேலும் நாங்கள் காணாதபடி இயேசுவின் இரத்தம் என்கிற செங்கடலிலே அவைகள் மூழ்கி மண்ணோடு மண்ணாய் போகட்டும். எங்களை துரத்தி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இதோடு தீர்ந்து போகட்டும், தீர்ந்து போகட்டும். தேவனே, நீர் எங்களுக்கு பலத்த அரணானவர். ஐயா, நீரே எங்கள் வழியை செம்மைப்படுத்துகிறவர். எங்கள் கால்களை, இந்த அருமையான பிள்ளைகளுடைய கால்களை மான்களுடைய கால்களை போல் மாற்றுவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், அவருடைய பிள்ளைகளை, ஐயா பெண் மக்களை, ஆண் மக்களை, அவருடைய குடும்பங்களை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. குழந்தை இல்லாத பிள்ளைகளை கர்த்தர் இன்றே நினைத்தருளும்படியாய், ஐயா குடும்பத்திலே பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, விவாகரத்தின் சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, மரண கண்ணிகள்
அருகாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனி தற்கொலை செய்வதுதான் வழி, இனி வாழ்வதற்கு வழியே இல்லை என்று வெட்கப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளுக்காக என் தேவன் இறங்குவீராக. இவர்களை உயர்தலங்களிலே எடுத்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் இந்த ஜெபத்திலே நம்மோடு இணைந்திருக்கிற ஐயா பரிசுத்த ஆவியானவரோடு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கால்களின் பலகீனங்களை, குடும்பங்களின் வாழ்க்கையில் பலகீனங்களை மாற்றி இவர்கள் கால்களை மான்களுடைய கால்களை போல் மாற்றுவீராக. புது பலம் உண்டாகட்டும் சுவாமி. சோர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் விரைவாய் திருமண காரியங்களை ஏற்படுத்தும்படியாய் இந்த காரியம் உண்மையாகவே கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. பரலோகம் என் மகனுடைய திருமணத்தை நின்று நடத்தினது. இது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று இவர்கள் சொல்லத்தக்கதாக இந்த பிள்ளைகளை பெரிய சாட்சியாய் என் தேவனாகி கர்த்தர் எழுப்பத்தக்கதாக என் தேவனே இந்த ஜனங்களுக்காய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை தாவீதுக்கு கொடுத்தது போலே ஐயா உம்முடைய காருண்யம் தாவீதை பெரியவனாக்கியது என்று வாசிக்கிறோமே. என் தேவனே இவர்களுடைய பிள்ளைகள், சோர்ந்து போன தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும், உயர பறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறட்டும் என்றே தேவரீர் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். யார் பெரிய பாதிப்புகளிலே, கஷ்டங்களிலே, உபத்திரவங்கள் மத்தியிலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தாவே நீரே கண்மலையும் கோட்டையும் இரட்சகருமாய் இரும் என்றே விடுதலை நடக்கட்டும், சுகமுண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உமக்காய் காத்திருக்கிற இவர்கள் எல்லாம் புது பலன் அடைந்து இன்று இரவோடு ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனை வாழ்க்கையிலே உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா பிரச்சனைகளுக்கும் சத்துருக்களுக்கும் என் தேவனாகி கர்த்தர் ஓ லார்ட் இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ரட்சிப்பில் நடத்துவீராக, விடுதலையில் நடத்துவீராக. மரண அலைகள் எல்லாம் இதோடு நின்று போகட்டும், மரண கண்ணிகள் தெரிக்கட்டும். துர்ச்சன பிரவாகம் ஐயா, மோசமான துர்மார்க்கமான கேடு செய்கிறவர்கள், இவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லா பிரச்சனைகளோடு அவர்கள் மனம் திரும்பட்டும். பாதாள கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். இன்றோடு இந்த பிள்ளைகளுக்கு என் தேவனே உம்முடைய ஆலயத்தில் இருந்து என் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறீர். இவருடைய இருதயம் என்கிற ஆலயத்திலே ஐயா நீங்களே என்னுடைய ஆலயம் என்று சொன்னீங்களே சுவாமி. இவர்கள் இருதயத்திலே அந்த சத்தம், அந்த விடுதலை, அந்த தெய்வீக சமாதானம் இப்பொழுதே உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே. இந்த கூப்பிடுதல் ஐயா, இவருடைய இந்த கதறல் உம்முடைய செவிகளிலே ஏறினதற்காக நன்றி ஐயா. உம்மை நோக்கி கூப்பிட்டு என் தேவனே உம்மை நோக்கி அபயமிட்ட இந்த பிள்ளைகளை இன்று இவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் இருந்து என் தேவன் விடுவிக்கிறதற்காக நன்றி சுவாமி. உங்க சமூகத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய காருண்யம் இவர்களையும் இவர்களுடைய பிள்ளைகளையும் பெரியவனாக்கட்டும், பெரியவளாக்கட்டும், விசேஷித்தவர்களாக்கட்டும். உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரோ இவர்களுக்கு ஆதரவாய் இருக்கிறீர் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகுதியில்லாத பிள்ளைகள் ஐயா, தகுதியில்லாத பல்வேறு பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்களினால் ஜெபிக்க கூட முடியாமல் இருக்கிற என் சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிப்பதற்கு ஏற்ற பலத்தை, கர்த்தரோடு நிற்க தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு ஏற்ற பலத்தை கொடுப்பீராக. கிருபை இறங்கட்டும் சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தும்படியாய் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென் சொல்லுங்கம்மா. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. எத்தனை அற்புதமான ரகசியம் பாருங்க. விட்டு விடாதீர்கள். எந்த பிரச்சனையா இருந்தாங்க விடாது பிடியுங்கள். பரலோக ராஜ்யத்தை கூட பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்துக் கொள்கிறார்களாம். நடுச்சாமத்தில் எழும்பி, அதிகாலையில் எழும்பி சில சிக்கலான காரியங்களுக்காக அப்படி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை நிச்சயமாக ஆசீர்வதித்து எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து உங்களை விடுவித்து அந்த பரலோக தேவன் தம்முடைய காருண்யத்தினாலே உங்களை, உங்கள் பிள்ளைகளை பெரியவர்களாய், பேறு பெற்றவர்களாய் மாற்றுவார். சந்தேகமே இல்லை. வாழ்ந்து சிறந்திருங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல ஜெப ரகசியங்களை
உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல ஷேர் பண்ண அனுப்பிவிட மறந்து விடாதீர்கள். அது ஒரு மகிமையான காரியம். ஒரு ஜெபம் போய் பாருங்க, ஒரு மனுஷனை ரட்சித்து ஒரு மனுஷன் மனம் திரும்ப அல்லது அவங்க பாருங்க நொந்து பல காலங்களாக கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்துச்சுன்னா அதுக்கு காரணமா இருக்கிற உங்களை, உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் நிச்சயமாக திருப்புவார். மாற்றமே இல்லை. அதோடு சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோ டைம் டு டைம் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரணும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். லைக் பண்ண மறந்துடாதுங்க. அது நீங்க கொடுக்கிற பெரிய உபகாரம். லைக் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், உங்கள் சாட்சிகளை எழுதவும் தவறிவிடாது.